ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது பார்த்தீங்களா இவரு? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு தான் செய்ய போகிறோம். புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து இது ஒரு 100 கிராம் இருக்கும். கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வெல்லமோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் பூ வந்து 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். 3 பிஞ்சு வந்து ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாவை ஒரு ஜல்லடையில போட்டு நம்ம சலிச்சுக்கலாம். சலிச்சிடலாமா தம்பி? எப்ப பார்த்தாலும் இவர் வந்து கிச்சனுக்கு வந்துடுறாரு. கேட்டா எனக்கு சமையலுக்கு வந்து ஹெல்ப் பண்றாராம். வந்து நிக்கிறாரு நானும் வரமான்னு சொல்லிட்டு. இது நம்ம இப்படி சலிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிஷின்ல அரைக்கும் போது இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து சலிக்கும் போது வெறும் மாவை மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இப்போ மாவு வந்து நம்ம இது மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. இதை லைட்டா வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டா போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் புட்டு பதத்துக்கு. இதை வந்து நீங்க கூழ் மாதிரி கூட கிண்டி சாப்பிடலாம். இது மாதிரி நம்ம தண்ணி விடாம கொழுக்கட்டை இல்லப்பா, கேழ்வரகு புட்டுப்பா. பாருங்க, இது மாதிரி நம்ம இப்ப வந்து தண்ணி ஊத்தி இப்ப பிசைஞ்சு எடுத்தாச்சு. இத வந்து நான் இட்லி பானையில வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி நான் கொதிக்க வச்சிருக்கிறேன். பாருங்க, தண்ணி கொதிச்சிருக்குது. இப்ப இந்த இட்லி தட்டு மேல ஒரு துணி நான் போட்டிருக்கிறேன். இப்ப இந்த துணி மேலதான் நான் வேக வைக்க போறேன். உங்ககிட்ட வந்து புட்டு குழாய் இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட வேக வச்சுக்கலாம். உனக்கு எட்டாதுப்பா. இது மாதிரி வேகட்டும், ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். இது இப்ப நம்ம இது மூடி போட்டுடலாம். வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஆமாப்பா, ஆவி அடிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு துணி பிடிச்சிட்டு இது எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு இது கொட்டணும். நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா ஆமாப்பா இந்த மாதிரி கொட்டியாச்சு. வெந்துருச்சு பாருங்க நல்லா. அடுத்தது இதுல நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்குவேன். இது வந்து வெல்லம் நாட்டு சர்க்கரை நீங்க எது வந்தாலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூப்பா. பிரணவ் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கே சமையல் கத்து கொடுத்துருவா நாட்டுக்குது. ஏன் பிரணவ்? அடுத்தது வந்து தேங்காய் வந்து 1/4 கப்பு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது 3 ஏலக்காய் அதையும் இதில் போட்டலாம். அப்பதான் நல்லா இருக்கும். இது வந்து கேழ்வரகு மாவுல வந்து நீங்க தோசையா கூட செஞ்சு சாப்பிடலாம், கூழ் செஞ்சு சாப்பிடலாம், இது மாதிரி புட்டு மாதிரி கூட நீங்க அவிச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ நீங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கேழ்வரகு வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரியவங்களுக்கு சின்னவங்க வரைக்கும் இதை நல்லாவே சாப்பிடலாம். இப்ப அவ்வளவுதான். இது நல்லா ஒரு பவுலுக்கு மாத்திரலாமா? பிரணவுக்கு பவுல் போட்டு கொடுக்கலாமா? கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பிரணவ் சாப்பிட போறான். இந்த ஃபர்ஸ்ட் புட்டு செஞ்சு பார்த்து சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.